தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. போகியால் புகைமூட்டம் ஏற்பட்டதில் சென்னை வரும் ரயில்கள் தாமதமாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. போகி பண்டிகையால் சென்னையில் கடும் புகைமூட்டம் இருப்பதாகவும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வரும் ரயில்கள் தாமதமாக இருப்பதாகவும் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கி கேட்கலாம். மீரான், வணக்கம். எந்தெந்த தென் மாவட்டங்களுக்கான ரயில்கள் தாமதமாக இருக்கிறது? பயணிகளுக்கான தகவல்கள் என்னென்ன? வணக்கம். போகி பண்டிகை காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளில் கடும் புகைமூட்டம், பனிமூட்டம் நிலை வருகிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வருகின்ற ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்படுவதால் 30 நிமிடங்கள் வரை தாமதமாக வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. சென்னை புறநகர் பகுதியில் பொறுத்தவரைக்கும் தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், மண்டலூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பழைய பொருட்களை எரித்து உற்சாகமாக மேளமடித்து சிறுவர்கள் வீதி வீதியாக அந்த போகி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். ஏற்கனவே பனிமூட்டத்துடன் இந்த கரும்புகையும் சூழ்ந்துள்ளதால் சென்னை புறநகர் பகுதி முழுவதுமாக தற்போது கரும்புகை சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக ரயில்வே தண்டவாள பகுதியில் இந்த புகை சூழ்ந்திருப்பதன் காரணமாக மின்சார ரயில்கள் மற்றும் திரவ ரயில்களின் சேவையானது குறைந்த வேகத்தில் இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களிலிருந்து வருகின்ற எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாமதமாக தாம்பரத்திற்கு வந்திருக்கின்றன. தாம்பரம் வந்திருக்கின்ற கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், அதே போல நாகர்கோயில் தாம்பரம் அந்தோதயா எக்ஸ்பிரஸ் போன்ற அதிவிரைவு ரயில்கள் தாமதமாக தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வந்தன. தற்போது மின்சார ரயில்களும் குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மீரான். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.